ஃப்ரெண்ட்ஸ், உங்க லைஃப்ல நீங்க அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் பார்த்திருப்பீங்க. உங்களை விட கம்மியா சேலரி வாங்குறவங்க கூட உங்களை விட அதிகமா காசு சேவ் பண்றாங்க. எப்படி இது நடக்குது? அவங்க என்ன மேஜிக் டெக்னிக் யூஸ் பண்றாங்கன்னு யோசிச்சிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் அவங்களோட ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அண்ட் யூனிக் ஸ்ட்ராட்டஜிஸும் தான். இந்த மாதிரி சேவிங்ஸ் பத்தி பேசும்போது உலகத்துல இருக்க மத்த கண்ட்ரிஸ் ஒரு பக்கம் நிக்குது, சைனீஸ் மக்கள் வேறு ஒரு பக்கம் இருப்பாங்க. 1952ல இருந்து 2021 வரைக்கும் சைனீஸ் வீட்ல ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்ட் சேவிங் ரேட் 45.9% இருக்கான். இதுவே அவங்க எப்படி சூப்பரா கேஷ் ஹேண்டில் பண்றாங்கன்னு சொல்லுது. இதெல்லாம் கல்ச்சர்ல இருந்து கிடைச்ச வேல்யூ மட்டும் இல்ல, டிசிப்ளினும் ப்ராப்பர் பிளானிங்கும் பண்ணதால கிடைச்ச ரிசல்ட் தான் இது. நம்ம இந்தியாலையும் சேவ் பண்றத பத்தி மக்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா சைனீஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பேக் தான். இந்தியால ஆவரேஜ் சேவிங் ரேட் மேக்ஸிமம் 30% தான். பட் அதுவும் ஒரு சில இடத்துல தான். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் 10%க்கும் கம்மியா தான் பணத்தை சேவ் பண்றாங்க. ஒரு சில பேர் அது கூட இல்ல. ஸோ இந்த வீடியோல நாம சைனீஸ் பீப்புள் மாதிரி நீங்களும் எப்படி அதிகமா சேவ் பண்ணலான்னு தான் பார்க்க போறோம். உங்க சம்பளம் என்ன லெவல்ல இருந்தாலும் இந்த டெக்னிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. ஸோ வெல்கம் பேக் டு டெய்லி பூஸ்ட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய ஆத்தர் மைக்கேல் ஜஸ்டின் லீ தன்னோட த சைனீஸ் வே டு வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி என்ற புக்ல சொல்றாரு, சைனீஸ் மக்களோட பிக்கஸ்ட் சீக்ரெட் என்னன்னா லக்ஸுரி கூட்ஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, மணியோட வேல்யூவை புரிஞ்சுக்கிறது, அந்த வேல்யூவை அவங்க பசங்க கிட்ட டீச் பண்றது. சைனீஸ் கல்ச்சர்ல மணினா ஜஸ்ட் காசு மட்டும் இல்ல, அது சக்சஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டியோட சிம்பிள். சைல்ட்ஹுட்ல இருந்து த்ரிஃப்டினஸ், தட் இஸ் சிக்கன வாழ்க்கைய பத்தி டீச் பண்றாங்க. நியூ இயர் பர்த்டே ஃபெஸ்டிவல்ஸ்ல ஒரு ரெட் என்வெலப்ல லக்கி மணி கொடுக்கற ட்ரெடிஷன் இருக்கு. அத ஹாங் போன்னு சொல்றாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே பேரண்ட்ஸ் பசங்களை வைஸா ஸ்பெண்ட் பண்ண அண்ட் அன்னெசரி எக்ஸ்பென்சஸை அவாய்ட் பண்ண கத்து கொடுக்குறாங்க. மணியோட வேல்யூ அவ்வளோ டீப்பா அவங்க மனசுல இன்கிரைண்டா இருக்கு. சைனீஸ் கல்ச்சர்ல கிரீட்டிங்ஸ் கூட மணி பேஸ்டா தான் இருக்கு. எக்ஸாம்பிள், லூனார் நியூ இயர்ல காங்ஷி ஃபாசாய்னு சொல்றாங்க, மீனிங் நீங்க சீக்கிரமாவே ரிச் ஆவீங்கன்னு. அதுதாங்க அவங்க மைண்ட் செட். ஏர்ன் பண்றதை விட சேவ் பண்றது இம்பார்ட்டன்ட்னு எல்லா இடத்துலயும் இன்கிரைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா அவங்க லக்ஸுரி கூட்ஸ் வாங்கும்போது ரொம்ப யோசிச்சுதான் வாங்குறாங்க. ஸ்டேட்டஸ்க்காக இல்ல, லைஃப்க்கு ரியலா வேல்யூ ஆட் ஆகுதான்னு இவாலுவேட் பண்ணிட்டு தான் ஒரு பொருளை வாங்குறாங்க. சிம்பிளிசிட்டி அண்ட் மாடரேஷன் தான் அவங்க கல்ச்சரோட பேஸா இருக்கு. இந்தியால பார்த்தா சொசைட்டி ப்ரெஷர் ரொம்ப அதிகம். ஃபெஸ்டிவல்ஸ், வெட்டிங்ஸ், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்ல ஷோ ஆஃப் பண்றது ரொம்ப காமன். காசு இல்லைனா கூட கடன் வாங்கி சீன் போடுவோம். இம்பல்ஸ் பையிங், அதாவது ஏதாவது புதுசா ட்ரெண்ட் வந்தா உடனே வாங்கிடுவோம். ஸோ இல்லாத காசை ஸ்பெண்ட் பண்ண கடன் வாங்குறோம், திருப்பி அந்த கடனை அடைக்க மாடு மாதிரி உடைக்கிறோம். இதுவே நம்மள கொஞ்சம் கொஞ்சமா டெப் ட்ராப்ல மாட்டி விட்டுரும். ஆனா சைனீஸ் கல்ச்சர்ல இதை நெகட்டிவா பார்ப்பாங்க. அதான் அவங்க சேவிங்ஸ்ல முன்னேறி இருக்காங்க. நமக்கும் சைனீஸ் மாதிரி ப்ரோக்ரஸ் ஆகணும்னா ஒரு லக்ஸுரி ஐட்டம் வாங்குறதுக்கு முன்னாடி 3 கொஸ்டின்ஸ் கேட்கணும். இது தேவையா? இது என் பட்ஜெட்ல இருக்கா? ஃபியூச்சர்ல இதுக்கு வேல்யூ ஆட் ஆகுமா? ட்ரெண்ட்ஸை பார்த்து ஓடாம உங்க ஃபினான்ஷியல் கோல் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட அன்னெசரியா காம்படிஷன் வைக்க வேண்டாம். மோஸ்ட்லி ஷோ ஆஃப்காக வாங்குற ஐட்டம்ஸ் உங்க ஃபினான்ஷியல் ஹெல்த்தை டேமேஜ் பண்ணிடும். இருக்கிறத வச்சு ஹாப்பியா இருங்க. வீண் செலவு பண்ணாம அந்த காசை சேவ் பண்ணிட்டு எஸ்ஐபி ஆர் லம்சமா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க வெல்த் மல்டிபிள் டைம்ஸா இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் சீக்ரெட், ஒன் சைல்ட் பாலிசி. சைனால 1980ஸ்ல இருந்து 2016 வரை ஒன் சைல்ட் பாலிசி கடைப்பிடிக்கப்பட்டது. அதை பிரேக் பண்ணனா பெனால்டி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பாலிசி சைனீஸ் ஃபேமிலிஸ்க்கு நியூ ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ஸை கொடுத்தது. ஸோ வீட்டுக்கு ஒரு குழந்தை மட்டும் இருக்கிறதால செலவுக்கு கொஞ்சம் கம்மி காசு தான் ஆச்சு. அவங்க ஃபோக்கஸ் எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் ஸ்டேட்டஸ் மேல ஷிஃப்ட் ஆச்சு. இதனால அவங்களால பெட்டர் சேவிங்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு பிளான் பண்ண முடியுது. பட் இந்தியால மோஸ்ட்லி ஜாயிண்ட் ஃபேமிலி கல்ச்சரே இருந்துச்சு. ஒரே ஃபேமிலியில 2, 3, 5 குழந்தைங்க வரைக்கும் இருந்தாங்க. இதனால ரிசோர்சஸ் ஸ்பிளிட் ஆச்சு. பேசிக் எக்ஸ்பென்ஸை மீட் பண்றதே கஷ்டமா போச்சு. இதுல எங்க இருந்து சேவிங்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றது? அது கூடவே இந்தியன் பேரண்ட்ஸ் பசங்களை ஸ்கூல், காலேஜ்ல ஜாயின் பண்றதுல தொடங்கி அவங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் அவங்க மேல போட்டுக்கிறாங்க. இதனால அவங்களோட பர்சனல் ஃபினான்ஸ்ல அவங்களால பெருசா இன்வால்வ் ஆக முடியல. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபினான்ஷியல் பிளான் ஆர் எக்ஸ்பிரஸ் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணுங்க, பசங்க அண்ட் உங்களுக்காக. Now, secret number 3, 10:1 ரூல்.
சைனீஸ் மக்களோட சேவிங் ஹேபிட்க்கு பேக் போன்னா அது அவங்களோட டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் தான். அதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் 10:1 ரூல். அது என்னன்னா 10% இன்கம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரிமைனிங் 90% சேவ் பண்ணுவாங்க. இது கேட்க கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக் ஆர் இம்ப்ராக்டிக்கலா இருந்தாலும் இந்த ரூலோட நோக்கமே சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸை அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான். இதை ஃபாலோ பண்ணும்போது சைனீஸ் மக்கள் அவங்க லைஃப் ஸ்டைலை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, அன்னெசரி லக்ஸுரிஸை அவாய்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் இந்த ரூல் ஃபாலோ பண்றது கஷ்டம் தான். நம்ம இன்கமோட மேஜர் பார்ட் எசென்ஷியல்ஸ், இஎம்ஐ, சோஷியல் ப்ரெஷர் எக்ஸெட்ரான்னு போயிடுது. இதனால சேவிங்ஸ் அஃபெக்ட் ஆகுது. பட் இதை மாடிஃபை பண்ணி அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிள் 10:1 கஷ்டம்னா 5:1 இல்ல 3:1 ட்ரை பண்ணுங்க. 30,000 சேலரினா அட்லீஸ்ட் 9,000 சேவ் பண்ண ட்ரை பண்ணலாம். பேலன்ஸ் 21,000 எக்ஸ்பென்சஸ் ஹேண்டில் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். சீக்ரெட் நம்பர் 4, லேக் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சைனால ரிட்டையர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸுக்குன்னு பெரிய பிளான்ஸ் இருக்காது. லைக் நம்ம ஊர்ல எல்ஐசி பாலிசி இருக்க மாதிரி கவர்மெண்டோட பென்ஷன் ஸ்கீமும் லிமிட்டடா தான் இருக்கும். அண்ட் அதுல டிபெண்ட் பண்றது கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம். இதனால மக்கள் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு அவங்களே சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணலன்னா ஃபியூச்சர்ல கஷ்டம் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்ரோச், அதாவது யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காம நம்ம லைஃபை நம்மளே பார்த்துக்கணும்ன்ற அப்ரோச்சை சைல்ட்ஹுட்ல இருந்தே டீச் பண்றாங்க. எஜுகேஷன், எமர்ஜென்சி, ரிட்டையர்மெண்ட்டுக்கு செப்பரேட்டா சேவிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் அவங்கள ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா வச்சுக்குது. இந்தியால ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ஸை கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டர் ரெண்டுமே கொடுக்குறாங்க. ஆனா நம்ம இதை பெருசா யூஸ் பண்றதே இல்ல. ஒரு சைட் சைனீஸ் பீப்புள் கிட்ட பெருசா ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் இல்ல, இருந்தாலும் அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அவங்களே சேவ் பண்றாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம கிட்ட எல்லாமே இருந்தோ நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். இதனாலதான் நிறைய எல்டர்லி பீப்புள் அவங்க கடைசி காலத்துல அவங்க பசங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்க வேண்டி இருக்கு. ஒருவேளை சைனீஸ் மாதிரி நம்மளும் கொஞ்சம் அட்வான்ஸா பிளான் பண்ணா யாரையும் டிபெண்ட் பண்ணாம நம்ம லைஃபை நாமளே வாழலாம். சீக்ரெட் நம்பர் 5, ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங். சைனீஸ் பீப்புள் ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படின்னா சேலரி வந்த உடனே ரெண்ட், கரண்ட் பில், கிராசரிஸ், எமர்ஜென்சி ஃபண்ட், ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் எல்லா எக்ஸ்பென்ஸும் ஃபிக்ஸ்டாவே பிளான் பண்ணிடுவாங்க. மந்த் எண்ட்ல இன்கம் 0 ஆகுது, ஆனா அது பிளான்ட் 0. ஒரு பைசா கூட இதுல தேவையில்லாம ஸ்பெண்ட் ஆயிருக்காது. எக்ஸ்பென்ஸை பிளான் பண்ணும் போதே சேவிங்ஸையும் தனியா எடுத்து வச்சிருவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோம், மந்த் எண்ட்ல சேவ் பண்ணலாம்னு நினைப்போம், ஆனா மந்த் எண்ட்ல ஒரு பைசா கூட நம்ம கையில இருக்காது. இந்தியால பட்ஜெட்டிங்ன்ற வார்த்தையவே மக்கள் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. பிளானிங் இல்லாம எக்ஸ்பென்சஸ் ஹேண்டில் பண்றது இம்பல்ஸ் ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுது, சேவிங்ஸ் சான்ஸை ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங்கை ட்ரை பண்ணுங்கன்னு ஆத்தர் சொல்றாரு. சீக்ரெட் நம்பர் 6, நீட்ஸ் வெர்சஸ் வாண்ட்ஸ். தேவைக்கும் ஆசைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் இல்லைன்னா வாழவே முடியாதுன்றது தேவை, இது இருந்தா இன்னும் நல்லா வாழலான்றது ஆசை. ஆசைகள் இருக்கிறது நல்லதுதான், பட் ஃபர்ஸ்ட் உங்க தேவைகளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ தட் தேவையில்லாத ஸ்பெண்டிங்கை அவாய்ட் பண்ணலாம். அதை சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்றது மூலமா உங்க வெல்த்தை பில்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்படுற எல்லாத்தையும் வாங்கலாம். இதை சின்ன வயசுல இருந்தே அவங்க பசங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. பட் நாம ஆசைகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காசு இல்லைன்னா கூட கடன் வாங்கி அதை அடைய ஆசைப்படுறோம். பட் இதனால நமக்கு கிடைக்க போற சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் நிலைக்கும். ஒரு குழந்தைக்கு ஒரு புது பொம்மையை வாங்கி கொடுத்து பாருங்க, அதை வச்சு நல்லா விளையாடும். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை தூக்கி போட்டு போயிடும். அதே மாதிரி தான் எல்லா ஆசைகளும். அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஆனா அதுல வர இஎம்ஐயோட தொல்லை எவ்ரி மந்த் உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஒரு 5 to 10 years ஃப்ரூகலா லிவ் பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்சம் காசு கிடைச்சாலும் அதை எஸ்ஐபி, எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸ் இல்ல எந்த ஸ்கீம்லயாச்சும் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் உங்க ஆசைகள்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 6 சைனீஸ் சீக்ரெட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் உங்க லைஃபை டிராஸ்டிக்கா சேஞ்ச் பண்ணி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அச்சீவ் பண்ணலாம். 1970s சைனாவோட பெர் கேபிட்டா இன்கம் $113 தான் இருந்திருக்கு. இன்னைக்கு அது $13,690 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே டைம் 1970 இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் $111 இருந்திருக்கு, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு சைனா. ஆனா இன்னைக்கு அது வெறும் $2,880 தான் இருக்கு. நம்மளை விட 4 times அதிகமா சைனீஸ் பீப்புள் ஏர்ன் பண்றாங்க. ஸோ அவங்க எக்கானமி இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு அவங்க பணத்து மேல வச்சிருந்த டிசிப்ளினும் ஒரு காரணமா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் டீம் ஆஃப் டெய்லி பூஸ்ட். தேங்க்யூ.